ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 5 பார்க்க போறோம். எப்படி இருந்துச்சு யூனிட் 5 லெசனு டெஸ்ட்? ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சு? ஈஸியா தான் இருந்துச்சுல. மேம் இதுல அந்த டிஎன்ஏ பத்தி மட்டும் கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க மேம். டிஎன்ஏ பத்தினா ரெப்ளிகேஷனா? டிஎன்ஏ ரெகேச்சிடல் மேம். என்னமா புரியல? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கா? ஓகே ஓகே, அது நடத்தணுமா? எஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. குழப்பற மாதிரி இருக்கா? சரி, நான் ஈஸியா நடத்துறேன். ஒரு 10 क्वेश्चन பாப்போம், பார்த்துட்டு அது நடத்துறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 101. லாக்கோப்ரானை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யாரு? ஜாக்கப் அண்ட் மொனாட். மெசல்சன் அண்ட் ஸ்டால் என்ன பண்ணாங்க? செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர்னு ப்ரூவ் பண்ணாங்க. மத்ததெல்லாம் ஒரு நேம் கரெக்ட், இன்னொன்னு வேற ஒண்ணுத்தோட சேர்த்து போட்டிருக்கோம். சரியா? மெண்டல், ஸ்டால தூக்கி இங்க, ஜேக்கப் மார்கன் அப்படி. நெக்ஸ்ட், த சென்ஸ் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பம் பற்றிய உணர்திறன் எதன் வருகையால் அதிகரித்தது? எது வந்த பிறகு நம்மளுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்? பிசிஆர். கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ணி சொல்ல முடியுமா ஏன் பிசிஆர்னு? பிசிஆர் வந்து ரெப்ளிகேஷனுக்கு பயன்படும் மேம். பிசிஆர் ரெப்ளிகேஷன்ன்றது கரெக்ட் வார்த்தையா அல்லது ஆம்பிளிஃபிகேஷன்ங்கிறது கரெக்ட் வார்த்தையா? ஆம்பிளிஃபிகேஷன். ஏன்னா ரெப்ளிகேஷன்னா வெறும் ஜஸ்ட் ஒரு காப்பி போடுறீங்க, ஆம்பிளிஃபிகேஷன்னா நிறைய காப்பீஸ் போடுறீங்க. புரியுதுல? அது கூட இது எப்படி கம்பேர் பண்ணி சொல்றீங்கடா? சொல்ல முடியல, சொல்லவா நானு? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கொலைக்காரன், அவனோட பிளட் ஸ்டெயின் கொஞ்சம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அந்த கொலை செஞ்ச இடத்துல இருந்து பிளட் ஸ்டெயின் இல்ல ரேப் கேசஸ்ல இருந்து அங்க செமனோ ஏதோ ஒண்ணு நமக்கு கொஞ்சம் கிடைச்சது. இப்ப அந்த கொஞ்சம் சாம்பிளை எடுத்து நான் ஒரு டெஸ்டிங் பண்றேன். சரியா? டெஸ்டிங் பண்ணும்போது என் டெஸ்டிங் சொதப்பி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த கொலைகாரனும் தப்பிச்சிருவான். கரெக்டா? ஏன்னா எனக்கு கிடைச்சது கொஞ்சோண்டு. அவன் வந்து கொலை பண்றவன், நான் கொலை பண்ணிருக்கேன் இந்தாங்கன்ட்டுலாம் நிறைய ரத்தத்தெல்லாம் அவன் விட்டுட்டு போக மாட்டான். அவன் வச்சுட்டு போனதே கொஞ்சோண்டு சாம்பிள் தான் அங்க இருக்குமே. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், சோதிக்கிறேன் பேர் வழின்னு அதை காலி பண்ணிட்டேன்னா என்ன வருது? கொலைக்காரன் தப்பிச்சிருவான். அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அந்த சாம்பிள பிசிஆர் பண்ணி நிறைய காப்பி எடுத்து நான் வச்சுக்கணும். அப்படி வச்சேன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நம்மளுக்கு இன்னும் நல்லா அதோட யூசேஜ் கிடைக்கும். புரியுதா? சோ நீங்க ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, ஏன் இத சொல்றோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ இப்போ இது புரிஞ்சிருச்சா? பிசிஆர் எதனால? எஸ் மேம். இந்த கேள்விக்கு இது கரெக்ட், இந்த கேள்விக்கு ஜேக்கப் அண்ட் மொனாட் கரெக்ட். அடுத்த கேள்வி போலாம். சேட்டிலைட் டிஎன்ஏ என்பது பல பிரிவுகளாக எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ளது? எதன் அடிப்படையில நம்ம சேட்டிலைட் டிஎன்ஏவை கிளாசிஃபை பண்றோம்? ரொம்ப ஈஸியான கேள்விடா. ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் டிஎன்ஏனா என்னன்னு தெரியுமா? மைக்ரோ சேட்டிலைட், மினி சேட்டிலைட் சொல்லுவோம்ல. ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரே மாதிரி ஒரு பர்டிகுலர் லென்த்ல. இப்ப உதாரணத்துக்கு ஜிஜிடிஏசி, இது எனக்கு ரிப்பீட் ஆகுது. ஜிஜிடிஏசின்றது லென்த் ஆஃப் த செக்மெண்ட்.
அண்ட் GGTAC தான் காம்போசிஷன் ஆஃப் த நைட்ரோஜினஸ் பேசஸ், காரங்களின் தொகுப்பு. ஸோ GGTAC இது ஒரு சேட்டிலைட்னா இன்னொரு சேட்டிலைட் இதே மாதிரியே இருக்கும், GGTC. ஸோ அப்ப எது கரெக்டான ஆப்ஷனு? ஆப்ஷன் டி மேம். 1 மற்றும் 2 பேஸ் காம்போசிஷன் அண்ட் லென்த் ஆஃப் த செக்மெண்ட். அடுத்து VNTR அப்படின்னா என்ன? Repeats. ஆமா, variable number of tandem repeats. Again this is same thing like satellite மாதிரி தான். இதுக்கு வந்து என்ன இருக்காதுன்னா புரோட்டீன் கோட் ஆகாது, ஆனா திரும்ப திரும்ப அந்த நைட்ரோஜினஸ் பேஸ் ஒரு ஆளுங்களோட உடம்புல வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து போலாமாடா? சோ இதுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் இது, ஃபோர்த். இதான் சரியான ஆப்ஷன். அடுத்து இதுக்கு வந்து VNTR டாண்டம் ரிப்பீட்ஸ். அடுத்து லாக்கோப்ரான் எதனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது? லாக்கோப்ரான் தெரியுமா எல்லாருக்கும்? எஸ் மேம். பாசிட்டிவ் நெகட்டிவ். நல்லா தெரியும் இல்லையா? சோ என்ன மெக்கானிசம் அது? ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப். எஸ் மேம். புரியுதா? நம்ம இப்ப ரெகுலேட்டர் இருக்கு, இப்போ காத்து நல்லா வேணும்னா ரெகுலேட்டர் திருப்பிக்கிறோம், காத்து வேண்டாம்னா ரெகுலேட்டர் குறைச்சிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப். புரியுதாடா? எஸ் மேம். எஸ் மேம். சோ இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் ஃபோர்த். அடுத்த क्वेश्चन போவோம். 106. In Lacopron, regulation of repressor protein, தமிழ்ல படிக்கிறேன். அடக்கி மூலம் லாக்கோப்ரானின் செயல்பாடு நெறிப்படுத்தப்படும் நிகழ்வு எனப்படும். எதிர்மறை நெறிப்படுத்தல். எதிர்மறை நெறிப்படுத்து. ஏன்னா ரெப்ரஸர் அப்படின்னாலே இட் இஸ் கோயிங் டு ரெப்ரஸ்னா இந்த வேலை நடக்க வேணான்னு தடுக்க போகுது. சரியா? அப்ப அது வந்து என்ன பண்ணுது? நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, நெக்ஸ்ட். லாக்கோப்ரான்ல Z ஜீன் எதனை குறிக்குது? Y ஜீன் எதனை குறிக்கும்? பெர்மியஸ். A ஜீன் டிரான்ஸ் அசிட்டிலேஸ். ஓகே, இது மூணுத்தோட ஃபங்க்ஷன். பீட்டா கேலக்டர்ஸ் வந்து லாக்டோஸ வந்து நீராட பகுக்கக்கூடியது. எப்படி பகுக்கும்? லாக்டோஸ் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா பகுக்கக்கூடியது பீட்டா கேலக்டர். குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா மாத்தும் Z ஜீன் பீட்டா கேலக்டோசிடேஸ். Y என்ன பண்ணும்? அந்த நொதிக்கான ஊடுருவலை கொடுக்கக்கூடியது பெர்மியஸ். எந்த நொதிக்கான ஊடுருவல்? பீட்டா கேலக்டோஸ். இல்ல, தவறான பதில். சாரி, லாக்டோஸ் மேம். லாக்டோஸ் உடைய ஊடுருவல். லாக்டோஸ் நொதியா? நொதினா என்சைம் தானே? நோ மேம், நான் லாக்டோஸ் மேம். லாக்டோஸ் வந்து அப்போ நீங்க நொதின்னு சொன்னா தவறு தானே? எஸ் மேம். அது பீட்டா கேலக்டோஸ் நொதின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இதை பொறுத்த வரைக்குமே அவன் ரொம்ப மைன்யூட்டா தான் பார்ப்பான். நீங்க என்சைம் கிடையாது, பீட்டா கேலக்டோசிடேஸ் தான் என்சைம். லாக்டோஸ் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இட் இஸ் a which saccharide? டைசாக்கரைடு, இரு சர்க்கரை. சரியா? சோ அந்த லாக்டோஸ செல்லுக்குள்ள தள்ளுற வேலையை தான் பெர்மியஸ் செய்யும். ஓகேவா? பீட்டா கேலக்டோசிடேஸ் தள்ளாது. ஏன் என்ன பண்ணும்? அதுவும் கரெக்ட்டா தெரியல. டிரான்ஸ் அசிட்டிலேஸ் பேர்லயே இருக்கு பாருடா, டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படினா டிரான்ஸ்ஃபர் தி அசிட்டைல் குரூப் டு தி பீட்டா galactosidase enzyme, thereby the beta galactosidase will be activated. அப்படினா அசிட்டைல் குரூப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? பீட்டா galactosidase என்சைம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஆகும்?
பீட்டா கேலக்டோசிடேஸ் இன்னும் நல்லா ஆக்டிவ் ஆகி இருக்கிற லாக்டோஸ் எல்லாம் குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா உடச்சு போடும். ஓகேவா? ஸோ அந்தந்த ஜீன் பேர் தெரிஞ்சுக்கணும். ஜீன்ல இருந்து வர என்சைமோட ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். புரியுதுல? ZYA ஜீன்னு சொன்னா பீட்டா கேலக்டோசிடேஸ், பெர்மியஸ், டிரான்ஸ்அசிட்டிலேஸ் மூணுத்தோட ஃபங்க்ஷன். ஓகே? எஸ் மேம். எனக்கு சந்தியா குரல் மட்டும்தான் கேக்குது. மத்தவங்க எல்லாம் என்ன சத்தமே காணோம். இளவரசி, தனலட்சுமி, அஸ்வினி, கணேஷ் பையன்கெல்லாம் இருக்கீங்களாடா? சீட்டு கிடைச்சா பொண்ணுங்களுக்கு கொடுத்துடலாமா? வேணுமா? கொடுத்துடலாமாடா? வேணும்ல நமக்கு. விடுவோமா? மருதமுத்து சீட்டுன்னா நம்ம விடுவோமா? பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கோங்கப்பா, நாங்க ஓரமா நிக்கிறோம்னு. எனக்கு வேணும்னு வாங்குவோம்ல மெடிக்கல் சீட்டு, அப்படிதானடா? அந்த மாதிரி தானே பதிலும் நம்ம சொல்லணும். அவங்க சொல்லட்டோம்னு நம்ம விட்டுறலாமா? சொல்லணும். சரியா? கணேஷ்லாம் இல்லையா? மருதமுத்து மட்டும்தான் ஒரே பையனும். வேற யார் இருக்கீங்க? தீபகரன். தீபக் கூட சொல்லலாம். சரியா? சரிம்மா. அடுத்த கொஸ்டின். எச்ஜிபி திட்டத்தின் மூலம் குரோமோசோம் 1 எந்த ஆண்டு வரிசைப்படுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் எச்ஜிபி திட்டம் எத்தனை வருஷம் பண்ணாங்கடா? 13 வருஷங்கள். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஞாபகம் இருக்கா? 1990 இருந்து 2003 வரைக்கும். 1900 இருந்து 2003 வரைக்கும் பண்ணாங்க. இதுல குரோமோசோம் 1 எப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாங்க? மே எந்த வருஷம்? 2006. ஒரு குரோமோசோமுக்கு மட்டும் நமக்கு 3 வருஷம் ஆச்சுன்னா பாருங்க. நமக்கு கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு குட்டி குரோமோசோம் தான். அது ஒண்ணு மட்டும் டேட்டா பேஸ் பண்றதுக்கு 3 வருஷம் எடுத்தது. அடுத்து, கதிர் அறிவால் இரத்த சோகை என்பது எந்த அமினோ அமிலத்தில் இருந்து டேஷ் மாறுபடுவதால் ஏற்படுகிறது? இல்லையா? அதோட நைட்ரோஜீனஸ் பேஸ் சொல்ல முடியுமா? சொல்றீங்க? சரியா? எத்தனாவது பொசிஷன்? எந்த 4 செயின் இருக்கு நம்மளுக்கு. மொத்தம் எத்தனை செயின் இருக்கு ஹீமோகுளோபின்ல? அதுல பீட்டா செயின். எத்தனாவது பீட்டா செயின்? 6வது சங்கீதம். நீங்க பாருங்க, மொத்தமே 4 செயின், 6ன்றீங்க. நான் கேட்டது என்ன? எத்தனாவது பீட்டா செயின் கேட்டேன். 2வது பீட்டா செயின், 6வது அமினோ ஆசிட். சரியா? क्वेश्चन பாத்துக்கோங்க. நீங்க 6வதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனா எத்தனாவது பீட்டா? 6வது சங்கீதம் கரெக்ட். 6th பொசிஷன். சரியா? 6th பொசிஷன் தான் மாறுபட்டு இருக்கும். அதனால தான் சிக்கல் செல் வருது. VNTR இன் அளவு எவ்வாறு வேறுபடுகிறது? 0.1 to 20 kb. 0.1 to 20 kb வரைக்கும் வேறுபடும். சரி, அடுத்து 111. மனித மரபணு திட்டத்தின் பயன்படுத்தப்படும் நகலாக்க கடத்தியது? ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். இதுதான் HGP-ல பண்ணாங்க. குரோமோசோமல் மேப்பிங்க்கும் இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. பேக் யாக்கு.
சரியா? அடுத்த கொஸ்டின், டிஎன்ஏவை நியூக்ளின் என பெயர் சொன்னவர் யார்? ஃப்ரெட்ரிக் மேஷர். ஆமா, ஃப்ரெட்ரிக் மிஷர் தான். அப்போ வந்து அவருக்கு டிஎன்ஏ எல்லாம் பேர் சொல்ல தெரியல, சும்மா நியூக்ளியஸ்குள்ள ஏதோ இருக்குது, அதனால உனக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டாரு, நியூக்ளியின் அப்படி கொடுத்துட்டாரு. புரியுதா? அடுத்து, சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி வாஸ் ப்ரப்போஸ்டு பை. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் டாக்மானா என்னடா? டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுத்து புரதமா மாறுது சென்ட்ரல். டிஎன்ஏ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். சென்ட்ரல் டாக்மால டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன், எம்ஆர்என்ஏ டு புரோட்டீன் டிரான்ஸ்லேஷன், இதுதான் சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவோம். கண்டுபிடிச்ச ஒரு பேரு கிரீக். சரியா? கிரீக் சரியானது. அடுத்த கொஸ்டின் போலாம். எல்லாரும் பதில் சொல்லணும். எனக்கு இன்னும் கூட வாய்ஸ் வரவே மாட்டேங்குது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சொல்லுங்க, கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சோ இது இப்பதான் நம்ம சொன்னோம், இந்த கொஸ்டின் ஈஸியா சொல்லிடுவீங்க. ஐஜீன், ஒடுக்கி புரதம். ஒடுக்கி புரதம். ஐஜீன்ல இருந்து ஐஜீன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன ஜீன் இது? இன்ஹிபிட்டரி ஜீன். ஏன்னா நிறைய பிள்ளைங்க இன்டியூசர் ஜீன் தப்பா சொல்லுவாங்க. இன்டியூசர் யாரு? வெரி குட், லாக்டோஸ் தான் இன்டியூசர். ஐ ஜீன் வந்து ரெப்ரஸர் புரோட்டீன் ஜீன். ஓகேவா? நெக்ஸ்ட் Z, Y, ஃபெர்மேஸ். A வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனேஸ். அப்ப எது சரியான ஆப்ஷன்? ஆப்ஷன் பி. செகண்ட் ஆப்ஷன். ஓகே. அடுத்து, எக்ஸான்ன்றது என்னது? குறியீட்டு வரிசை. குறியீட்டு வரிசை. குறியீட்டு வரிசை. இத நம்ம கோட் பண்ண முடியும். இன்ட்ரான ஸ்ப்ளைசிங் ஜீன். இன்ட்ரான நான் கோடிங் சீக்வென்ஸ். இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணி எக்ஸானை சேர்க்கிற ப்ரொசீஜருக்கு என்ன பேர்? ஸ்ப்ளைசிங். வெரி குட், ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவோம். சோ ஒரு HNRNA-வை mRNA-வா மாத்துற 3 ஸ்டெப்புக்கு என்ன பேர்? எத்தில் குவானோசைட் யூஸ் பண்ணுவாங்க. 3 ஸ்டெப் சொல்லுடா. 3 ஸ்டெப். குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்டேஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க மேம். நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ற, நான் ஸ்டெப்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப்புக்கு பேருடா. ஐயோ, அது கிடையாது. அது வந்து ஜெனரலா இருக்கிறது. இப்போ நீங்க சொல்ற இந்த 3மே போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சேஞ்சஸ். டிரான்ஸ்கிரிப்ஷன்ல தான் நீ சொல்ற இனிஷியேஷன், இலாங்கேஷன், டெர்மினேஷன். இந்த HNRNA டு mRNA-வா மாறுறது போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் சேஞ்சஸ். இதோட 3 ஸ்டெப்புக்கு பேரு. ஒரு ஸ்டெப் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, ஸ்ப்ளைசிங். ரெண்டாவது ஸ்டெப்புக்கு பேரு கேப்பிங். மூணாவது ஸ்டெப்புக்கு பேரு டெய்லிங். ஸ்டெப் பேர், ஆனா நீ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ற. புரியுதா? ஸ்டெப்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. இப்போ இன்கேஸ் ஆப்ஷன்ல உனக்கு ஸ்ப்ளைசிங், கேப்பிங், டெய்லிங் இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அதுக்காக சொன்னேன், இதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? சோ ஸ்ப்ளைசிங்னா இன்ட்ரானை ரிமூவ் பண்ணி எக்ஸானை போடுறது. கேப்பிங்னா என்ன பண்ணுவீங்க? குவானோசைன் ட்ரைபாஸ்பேட்டேஸ் வந்து எந்த பிரைம் பொசிஷன்ல ஆட் பண்ணுவீங்க? 5' பொசிஷன். 5 பிரைம் பொசிஷன் ஆஃப் HNRNA-ல ஆட் பண்ணுவீங்க. டெய்லிங்னா என்ன? பாலி அடினைலேஷன். பாலி அடினைலேஷன்னா என்ன?
வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்குடா. பாலினா மெனி, அடினைலேஷன்னா அடினைன்னு ஆட் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். Yes, ஸோ ma'am. கிட்டத்தட்ட 200-300 ரெசிடியூஸ் ஆஃப் ஏன்னு டெய்ல ஆட் பண்ண போறோம். புரியுதா? Yes, ma'am. டெய்ல் அப்படின்றது எந்த பிரைம் பொசிஷன்? Third prime position. Yes. இதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த HNRNA-வை என்னன்னு சொல்லுவீங்க? mRNA ன்னு சொல்லலாம். mRNA. ஓகே, குட். சோ நடுவுல இப்படி நிறைய கொஸ்டின் கேக்குறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல கோவமா வருதா? இல்ல மேம், கேளுங்க ma'am. ஓகே. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இத சார்ந்து நிறைய, இப்போ ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றோம், பட் அப்படி கேட்கும் போது இத சார்ந்து இருக்கிற மத்த கொஸ்டின்லயும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி கேட்கிறேன். சரியா? Yes, ma'am. நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. ஸோ இங்க வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்டெப்ஸ் வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னா சீக்வன்ஸ் பண்ண சொல்றாங்க. பண்ண முடியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? DNA தனிமைப்படுத்துதல். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மூலம் ரெசரிக்க செய்யும். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் வச்சு கட் பண்றது. அடுத்ததுடா DNA தூண்டாமல் அக்ரோசல் பயன்படுத்தி ப்ரோபோரசிஸ் செப்பரேட்டிங் ஆஃப் டிஎன்ஏ. இதுக்கு முன்னாடி நம்ம வேணும்னா அந்த டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். Yes, ma'am. சரியா? அதனால அந்த ஸ்டெப் இல்ல, பட் ஆம்பிளிஃபை பண்ணோம்னா அந்த டிஎன்ஏவை நிறைய காப்பி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம்னு அர்த்தம். அடுத்ததா VNTR பயன்படுத்தி கலப்பின பொருட்கள் முறையில் கேக்குதா? இதுக்கப்புறம் எதா இருக்குதா? சரி. ஆனா மொத்தம் எத்தனை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல ஸ்டெப்ஸ்ன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? 7 steps. என்னென்ன 7 ஆர்டரா சொல்லுங்க, ஆர்டர் மாத்தாம. DNA தனிமைப்படுத்தணும் மேம். அப்புறம் எண்டோநியூக்ளியஸ் வந்து கட் பண்றது மேம். அகரோஸ் செல் மூலமா அது பிரிச்சு எடுக்கிறோம் மேம். செப்பரேட் பண்றது மூணாவது ஸ்டெப். அப்புறம் நைட்ரோ செல்லுலஸ்ல அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு பிரிக்கலாம். நைட்ரோ செல்லுலோஸ்ல கட் பண்ண மாட்டோம்டா. நைட்ரோ செல்லுலோஸ் மாத்துறோம், நைலானுக்கு அது மாத்துறது. இத ஷிஃப்ட் பண்ணிக்குவோம். சரியா? அந்த பிளாட்டிங்க்கு என்ன பேரு? தெரியுமா? நீங்க நைட்ரோ செல்லுலோஸ் பேப்பர்ல என்ன பிளாட்டிங் தான்? சதன். வெரி குட். சதன் பிளாட்டிங். சரிங்களா? இதுவே இப்ப நீங்க டிஎன்ஏவை செப்பரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சதன் பிளாட்டிங். புரோட்டீனை செப்பரேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? வெஸ்டர்ன் பிளாட்டிங். வெரி குட். ஆர்என்ஏவை செப்பரேட் பண்ணீங்கன்னா நார்த்தர்ன் பிளாட்டிங். நார்த்தர்ன். இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். புரோட்டீன் செப்பரேட் பண்றீங்கன்னு டைரக்டா கேட்க மாட்டான். அதுக்கு பதிலு எலைசா டெஸ்ட் இருக்குல்ல, இது ப்ரிலிமினரி டெஸ்ட், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் எதை வச்சு பண்ணுவீங்கன்னு கேட்பான். அது வெஸ்டர்ன் பிளாட்டிங். ஏன்னா அங்க நீங்க எதை செப்பரேட் பண்றீங்க? புரோட்டீனை செப்பரேட் பண்றீங்க. புரியுதா? எஸ் மேம். சோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டடா தான் உங்களுக்கு क्वेश्चंस கேட்பாங்க. சரி, பிளாட்டிங் சொல்லிட்டீங்க. அடுத்தது அப்புறம் VNTR கலப்பின ஹைபிரிடைசேஷன் பண்ணு. ஹைபிரிடைசேஷன் ப்ரோப் வச்சு பண்றது. அடுத்தது ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலமா பார்க்கறது. ஆட்டோ ரேடியோகிராஃபி. வெரி குட். சோ இப்போ இத போய் நீங்க என்ன டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் நடத்த சொன்னீங்கல்ல, சோ ஒயிட் போர்ட்ல இதை எழுதிடுவோம். எழுதிட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று நம்ம பார்ப்போம். அந்த வீடியோவோடைய நம்மளோட இத்தனை ஸ்டெப்பையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? எஸ் மேம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டிங் தெளிவாயிடுவீங்க. ஒரு கன்ஃபியூஷன் கூட வராது. ஒயிட் போர்டு வந்துருச்சாடா? பிளாக் ஆகும்.
எஸ் மேம் வந்துச்சு. எஸ் மேம். சோ எனக்கு இது தமிழ்ல வந்து எழுத வராது என்ன, நீங்க ஆனா எழுதும்போது தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. எஸ் மேம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒன்னொன்னா சொல்லலாம், ஒன்னொன்னா சொல்லலாமா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் DNA தனிமைப்படுத்தல் செப்பரேஷன் ஆஃப் DNA. separation or isolation of DNA. Next, cutting of DNA using restriction endonuclease or restriction enzyme. Third, gel electrophoresis. separation of DNA using gel electrophoresis. அடுத்தது நைட்ரோசெல்லுலோஸ்ல அந்த துண்டுகளை பிடிச்சு வைக்கிறது. சதன் பிளாட்டிங், அதாவது transfer into nitrocellulose or nylon sheet. Next, VNTR hybridization. hybridization அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் ஒட்டிக்கிறது. ஆறாவது ஆட்டோ ரேடியோகிராஃபி. இது அப்படியே நீங்க தமிழ்ல எழுதிக்கோங்க, அதுக்குள்ள நான் அந்த வீடியோ மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன். வீடியோ பின்னாடி இங்கிலீஷ்ல தான்டா போவோம், நான் அதை மியூட் பண்ணிட்டு ஃபுல்லா உங்களுக்கு தமிழ்லயே சொல்றேன், சரியா? எஸ் மேம். இப்போ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த வீடியோ வரும் பொழுது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கிளியரா புரியும். எஸ் மேம். எஸ் மேம். வீடியோ வந்துச்சுன்னா சொல்லுங்க. வீடியோ லோட் ஆயிடுச்சா? சரி, ஆமா இல்லன்னு எதையா ஒண்ணு சொல்லுங்கடா. வரல மேம். லோடிங் ஆயிடுச்சு. பாருங்க. இன்னும் வரல மேம். வீடியோனா லேட் ஆகுமா? ஸ்டாப் ஷேரிங் போட்டு இன்னொரு வாட்டி போடவா? எஸ் மேம்.
சரி என்னுடைய கம்ப்யூட்டர்ல வீடியோ போட்டு சவுண்ட் கேட்கும். வீடியோ தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா கிட்ட வை. தெரியுதா? எஸ் மேம். ஓகே Yes, ma'am. ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் என்னோட ஸ்கிரீனை இன்னும் பிரைட்டா வைய. ம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகேவா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்னா கைரேகை. எப்படி நம்மளோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா இருக்குதோ அந்த மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்னா தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஸோ அதுதானே தவிர கைரேகைக்கும் இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரியா? எப்படி கைரேகை யூனிக்கா இருக்கோ அந்த மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் யூனிக்கா இருக்கு. இது முதல்ல கண்டுபிடிச்சவர் பேர் வந்து ஆலெக் ஜெஃப்ரி. சரியா? பேர் என்னது? Alex Jeffrey. ஆலெக் ஜெஃப்ரி தான் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கை கண்டுபிடிச்சாரு. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்ன்றது. டார்க் பேண்டு லைட் பேண்டு, டார்க் பேண்டு லைட் பேண்டுன்னு கலந்து இந்த மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். சரியா? நம்ம ஆட்டோகிரேடியோகிராஃபி பண்ண பிறகு இப்படிதான் இருக்கும். ஸோ கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவர் பேர் தான் ஆலெக் ஜெஃப்ரீஸ். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நிறைய ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ இப்படி நினைச்சுக்கோங்க, ஏற்கனவே நம்ம ஒரு சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணி வச்சுட்டோம். இது யாரோட சாம்பிள்னா சஸ்பெக்ட். நீங்க இந்த ஆளை சந்தேகப்படுறீங்க. சந்தேகப்படுறவனோட ரத்தத்தை வாங்கிட்டு வரோம். ஓகேவா? ஸோ ரத்தத்தை வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரத்தம்னா அதுல எல்லாமே இருக்கும் இல்லையா? பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாமே இருக்கும். Yes, ma'am. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சென்ட்ரிஃபியூஜ் பண்ண போறோம். சென்ட்ரிஃபியூஜ்னா அக்கார்டிங் டு டென்சிட்டி. ஏன்னா நமக்கு பிளாஸ்மா தேவையில்லை, அப்புறமா ஆர்பிசி அதுல நியூக்ளியஸே இருக்க போறது இல்லை. அப்புறம் அதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? ஸோ நம்மளுக்கு டபிள்யூபிசி தான் வேணும், அங்கதான் நியூக்ளியஸ் இருக்குது. அதனால அதை நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம். அதுதான் இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க. இந்த மிஷினுக்கு பேரு தான் சென்ட்ரிஃபியூஜிங் மிஷின். இந்த மாதிரி இதுல இவ்வளவு ரொட்டேஷன் பர் மினிட்டுக்கு சுத்த விடுவாங்க. சுத்த விட்டா அந்த பிளட் அக்கார்டிங் டு த டென்சிட்டி செப்பரேட் ஆயிடுச்சு. இதுதான் முதல் ஸ்டெப், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. நம்ம அங்க எழுதணும்ல, அது இங்க பாத்துட்டீங்களா? ஸோ டிஎன்ஏ நம்ம ஐசோலேட் பண்ணியாச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா யூ கேன் see the VNTRs, அதாவது வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். அந்த குரோமோசோம்ல சில ரீஜியன் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அந்த ரிப்பீட்டட் ரீஜியனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா VNTRன்னு சொல்றோம். வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ். புரியுதா? இப்போ முதல் ஸ்டெப் முடிச்சிட்டோம், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. எல்லாருக்கும் இது தெளிவா இருக்கா? ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னோம்? கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ யூசிங் எண்டோநியூக்ளியஸ். அதுதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இப்ப உங்களோட டிஎன்ஏ ரொம்ப பெருசா இருக்குது. இங்க பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல நீங்க பாக்குறது தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்.
இது வந்து நம்ம டிஎன்ஏவை துண்டு துண்டா வெட்டுது. இதுதான் 2வது ஸ்டெப். இப்ப 2 ஸ்டெப் கிளியரா இருக்கா? எஸ் மேம். இந்த பாருங்க, நம்ம டிஎன்ஏ துண்டு துண்டு ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னதுடா? அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பிளேட்ல செப்பரேட் பண்ண போறோம். சரியா? இப்ப நீங்க பாருங்க அந்த ஸ்டெப்ப. அகரோஸ் ஜெல் பிளேட் அதுல செப்பரேட் ஆகுது. ஓகே. சோ ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்கும். சோ இந்த மாதிரி செப்பரேட் ஆயிடுச்சு உங்க டிஎன்ஏ. இது புரியுதாடா? டிஎன்ஏ வந்து செப்பரேட் ஆயிடுச்சு. இப்போ டிஎன்ஏ டபுள் ஸ்ட்ராண்ட்ல இருக்குதா சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல இருக்குதா சொல்லுங்க. அதான் நம்ம இப்ப சிங்கிளா மாத்திருக்கிறோம். இந்த பாயிண்ட் நம்ம புக்லயே கொடுத்திருக்க மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ப்ரோபிங் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்ட் உதவாது. என்ன ஸ்ட்ராண்ட் தான் உதவும்? சிங்கிள் ஸ்ட்ராண்ட். Single strand. நம்ம பண்ணோம். புரியுதா? Yes, ma'am. சிங்கிள் ஸ்ட்ராண்ட் பண்ணிக்கிட்டு நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர்ல போட்டுக்கிட்டோம். இப்போ இது என்ன ஸ்டெப்னா ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன்னா நீங்க அந்த மஞ்சள் ஒரு ஃப்ளோரசன்ட் கலர்ல பாக்குறீங்கல்ல, அது வந்து நெஜ கொலக்காரனோட ரிப்பீட். இப்ப அவனது உதாரணத்துக்கு ஜி ஜிஏசி இந்த மாதிரி துண்டங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவன் தான் கொலக்காரனா இருந்தான்னா அந்த ப்ரோபு இவன் கூட வந்து ஒட்டிக்கும். புரியுதா? எஸ் மேம். அது வந்து ஒட்டிக்கும். இன்கேஸ் இந்த சஸ்பெக்ட் கொலக்காரன் இல்லைன்னா அந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் இங்க வந்து ஒட்டாது. இப்ப நம்ம பாத்துடலாமா இவன் தானா இல்லையான்னு? எஸ் மேம். பாருங்க. ஒட்டிச்சா? எஸ் மேம். அதுக்கு டபுள் ஸ்ட்ராண்ட சிங்கிள் ஸ்ட்ராண்டா மாத்தி ப்ரோபிங் பண்ணும். இதோட காம்ப்ளிமெண்டரி அப்படியே அந்த சைடு இருக்கும். சேம். இதுவே இவன் கொலக்காரன் இல்லைன்னா காம்ப்ளிமெண்டரி இருக்காது. ஹைபிரிடைசேஷன் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுதாடா? எஸ் மேம். புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்துருவோமா? எஸ். அதான் ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிற ஸ்டெப். சரியா? இதுல என்ன பண்றோம்? ஜஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துக்கிறோம். ஒரே நிமிஷம். அதுல இருந்து வெளியே வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்டிங் ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சுதாடா? எஸ் மேம். Yes, ma'am. ஈஸியா குழப்பமா இருக்குன்னீங்களே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஆமாம் மேம். இப்போ வீடியோ மூலமா பார்த்ததால உங்களுக்கு இன்னுமே இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? எஸ் மேம். Yes, ma'am.
இப்போ எல்லா ஸ்டெப்பும் இப்படிதான் பண்ணுவாங்கடா. ஃபிங்கர் பிரிண்டிங்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இவன் தான் கொலைகாரனா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. சரியா? எஸ் மேம். கிளியரா இருக்கா? எஸ் மேம். இதுல எதுவும் டவுட் இல்லையே? ஓகே, என்னென்ன ஸ்டெப் பாத்தீங்க சொல்லுங்க. பிடிச்சிருக்கோம் மேம். கட் பண்ணி எடுத்து அப்புறம் அகரோஸ்ல வந்து அப்ளை பண்றப்போ பிரிச்சு எடுக்கிறோம் மேம். சிங்கிள் ஸ்டாண்டா மாறுது. அதுக்கப்புறம் வந்து அந்த நைலான் ஷீட்டுக்கு வந்து மாத்துறோம் மேம். மாத்திட்டு அப்புறம் இந்த ப்ரோப் மூலமா வந்து அந்த ஹைபிரிடைசேஷன் பண்றோம் மேம். பண்ணிட்டு அது வந்து மேட்ச் ஆச்சுனாக்கா சாம்பிள் நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். அவ்வளவுதான். இது இப்ப ஈஸியா இருக்கா? எஸ் மேம். லோட் ஆயி வாட்ஸ் பிரேக் ஆகுது. பிரச்சனையாவே இருக்கு. இப்ப என்ன ஸ்கிரீன் பூஜை ஷேர் ஆகுது? ஸ்டூடெண்ட்ஸ் நெட் தெரியுதா ஏதாவது? தெரியுது மேம். ஆல்கலி சொல்யூஷன்றது என்னமா இருக்கு? என்னத்துல இருக்கு? ஆல்கலி சொல்யூஷன் ஆட் பண்றது பாக்குறீங்களா? சரி, அது ஃபுல்லா நீங்க பார்த்து முடிச்சிருங்க. வீடியோ போலிங் மேம். அப்படியே நிக்குது மேம். அப்படியே நிக்குதா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட்ல இருந்து இது ஆல்கலை சொல்யூஷன் ஆட் ஆகிறது வரைக்கும் ஆனா பாத்தீங்களா? நோ மேம். ஓகே. இது என்ன தெரியுமா, கொஞ்சம் ஏதாவது வேலை கொடுத்தாலே என்னோட லேப்டாப்க்கு பயம் வந்துருது போல. வீடியோ எல்லாம் போட்டோட வேலை செய்ய மாட்டேங்குது. இப்ப எதுல என்ன தெரியுது? அதேதான் மேம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தெரியும். இப்ப அப்படியே ஃபுல்லா போடுறேன். அப்படியே நீங்க பாருங்க. சரியா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. அப்போ உங்களுக்கு கரெக்டா தெரியும். சோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் வர வர நீங்க அப்படியே மனசுல சொல்லி பாருங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி கைரேகை யூனிக்கா இருக்கோ அது போல யூனிக்கான ஒண்ணு.
ப்ளே ஆகுது இல்லம்மா நல்லா? எஸ் மேம். ஸோ இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட். பேண்ட்ஸ் வந்து டார்க்கு லைட்டு டார்க்கு லைட்டு டார்க்கு லைட்டுன்னு இருக்கும். சரியா? ஸோ இவர் தான் அலெக் ஜெஃப்ரீஸ் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கண்டுபிடிச்சவர். ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இது ஒரு சஸ்பெக்டோட பிளட். ஸோ இந்த பிளட் எடுத்து நம்ம சென்ட்ரிஃபியூகேஷன் பண்றோம். அக்கார்டிங் டு த டென்சிட்டி இவ்வளோ ஆர்பிஎம் ரொட்டேஷன் பர் மினிட் விட்டு அது எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா நம்ம VNTR பார்க்கலாம். வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். அடுத்த ஸ்டெப் என்னது? VNTR பார்த்துருக்கோம். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கட் பண்ணுவோம் இல்லையா? வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் அந்த ஸ்டெப் புக்ல கொடுக்கல. ஸோ இதுதான் நம்ம டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணிக்க போறோம். கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். மூணாவது ஸ்டெப் என்னது? மேம் ப்ளே ஆகல மேம். வீடியோ அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கு மேம். மூணாவது இல்லைன்னா நான் நெட் ஏதோ ப்ராப்ளம் நினைச்சுப்பேன். திருப்பி நெட் போயிடுச்சா? இப்போ வருது கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ. ஜூம் தான் சரி. இப்போ வருதாமா? எஸ் ஸ்டக் ஆகுது.